போதும் நிறுத்து. அப்படி பார்த்து பேச. கட்டபொம்மனோ, நீதான் தேசந்துரை என்பாரோ? ஏன் வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பெருமை அழுத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேணும், ஆனால் அது கேட்ட நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் எனும் தமிழம் நீர் கற்றுக்கொள்ள நினைப்பது அறிவீனம். நாட்டம் பெற்று பண்ணாங்க. நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் இல்லாவிட்டால் நீ நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. சார், நேரா உட்கார், நேரா உட்கார். திரும்ப உட்கார்றா. அப்படி உட்கார்றா. இருமாப்பு இன்னும் ஒளியவில்லை உன்னிடம். எல்லாம் உடற்பிறந்தவை ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணிக்கில் அடங்காது. என்னைக்கு தெரியாத குற்றம்? எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகப்பிடித்தவரே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் வெள்ளத்திற்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திறமையான வந்து சேர்வது இந்த பாக்கி கள்ளம் பற்றி செலுத்தவில்லை. வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு கொடுப்பேன் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயம், ஏற்றம் அளித்தாயம், நீர் பாய்ச்சினாயம், நடுவையில் நிறைய கண்டாயம், நாற்று நட்டாயம், களை பறித்தாயம், கலைவா உழவர்களுக்கு கஞ்சி கலைவு சுமந்தாயம், அங்கு கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அடித்து குடிப்பறிந்தாயம். அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனை எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரெடுத்து குவிக்கும் மேலை நாட்டு உலகில் கூட்டு பரங்கிரின் உடலையும் போரெடுத்து தலைகளில் மேற்கதிரிகளை குவித்திடும் ஜாக்கிரதை. அதிகாரம் முச்செழுதி உனக்கு கைவளத்துல ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலேடி அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை எழுத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டுதல் எந்த பக்கம் எங்களோட பெருமித்திருந்தவன் அவன். ஆனால் இது போன்ற கடிதத்தை எழுதவும் எனக்கும் துணை பிறந்தது. எழுதிவிட்டால் உண்மை கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். அடக்கு அடக்கு என்ற நட்பு பாடி வந்த உருவலை தடுக்கிறது. என்ன வீசம் இருக்கிறாயா? அது ஆபத்து கழிகுறி. உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வர சொல் பார்க்க. மானம் மண்டித்து விடவில்லையா மர தமிழனுக்கு? என் மேல் கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். சொல்லு. நன்றி, வணக்கம். மைக் வச்சிரு.